இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருமண பொருத்தம் அதுக்குள்ள பொருத்தங்கள் எத்தனை இருக்குது, அந்த பொருத்தங்களோட மீனிங் என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ திருமண பொருத்தத்துக்கு மொத்தம் 10 பொருத்தம் மெயினாக பார்ப்பாங்க. 10ல் 6 பொருந்தி இருக்கணும். எக்ஸ்ட்ராவாக 2 பொருத்தம் தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. இன்கேஸ் பொண்ணு பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அப்படின்னா அந்த பொருத்தத்தையும் சேர்த்து பார்த்து 6 வருதா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எடுத்து பார்க்குறது. ஸோ இதில் குறிப்பிட்ட பொருத்தம் ரொம்ப முக்கியமாக பொருந்த வேண்டிய பொருத்தங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன பொருத்தம்னு பார்த்தீங்கன்னா, ரஜி பொருத்தம், யோனி பொருத்தம், கண பொருத்தம். ஸோ இந்த 3 பொருத்தமுமே கண்டிப்பாக ஒரு பையன் பொண்ணுக்கு பொருந்தி இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அப்போ தான் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ரஜி பொருத்தம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாங்கல்ய நிலைக்கு மிகவும் முக்கியமான பொருத்தமாக இருக்கக்கூடியதான் ரஜி பொருத்தம். ஸோ மாங்கல்யம் நல்லா இருக்கணும்னா ரஜி பொருத்தம் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ யோனி பொருத்தம் அப்படின்னா என்னென்னா, ஒற்றுமையாக இருக்கிறது, அந்யோன்யமான வாழ்க்கையை வாழ்கிறது யோனி பொருத்தம் சொல்லுவாங்க. அப்புறம் வசிய பொருத்தங்கிறது என்னென்னா, அட்ராக்ஷன் சொல்லுவோம் தெரியுமா? ஸோ 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சி போகிறது. ஸோ அந்த பொருத்தம் தான் வசிய பொருத்தம். இதில் ஆயுள் காலமும் சேருது. அவங்களோட ஆயுள் காலம் எவ்வளோ நாள் வாழ்கிறாங்க, எவ்வளோ நாள் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வசிய பொருத்தத்தில் சேரும். அப்புறம் நாடி பொருத்தங்கிறது என்னென்னா, நோய் நொடிகள் இல்லாமல் வாழ்கிறதுக்காக இருக்கக்கூடியதான் நாடி பொருத்தம் சொல்கிறது. அடுத்து கண பொருத்தம் முக்கியமான பொருத்தம். இதுலேயும் ஒற்றுமை அந்நுண்ணியமான வாழ்க்கையை கண பொருத்தம் தான் தீர்மானிக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் தின பொருத்தங்கிறது நல் ஒழுக்கம், ஒற்றுமையான வாழ்க்கை. ஸோ பையனும் பொண்ணும் நல் ஒழுக்கத்தோடு வாழ்கிறது, ஒற்றுமையாக வாழ்கிறது தினப்பொழுக்கத்தை சொல்கிறது. அதுக்கப்புறம் மகேந்திர பொருத்தங்கிறது செல்வ வளம், புத்திர பாக்கியம். ஸோ செல்வ வளங்கள் இருக்கக்கூடியதும் புத்திர பாக்கியங்களையும் பார்க்கக்கூடியதான் மகேந்திர பொருத்தம்னு சொல்கிறது. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய பொருத்தம் ராசி பொருத்தம். அதாவது ராசியும் சேர்றது, ஒரே ராசி சேரலாமா சேரக்கூடாதா, சண்டை போடுவாங்களா அப்படிங்கிறத பார்க்க தான் இந்த ராசி பொருத்தம்னு சொல்லுவாங்க. ஸோ ராசி அதிபரி பொருத்தங்கிறது இப்போ செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையா இல்லை எந்த மாதிரி சேர்க்கை அப்படிங்கிறது 9 கோள்களை வச்சு சொல்லக்கூடியது. இது வாழ்க்கையோட அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறது ராசி அதிபதி பொருத்தத்தை சொல்லுவாங்க. அடுத்து வேதை பொருத்தங்கிறது கருத்து ஒற்றுமை. கணவன் மனைவிக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா இந்த பொருத்தம் தவறாக இருந்தால் தான் கருத்து வேறுபாடுகள் வரும். இந்த பொருத்தம் சரியாக இருந்ததுன்னா கணவனும் மனைவியும் ஒரே மாதிரி யோசிப்பாங்க, ஒரே மாதிரி செயல்படுவாங்க. ஸோ இந்த 10 பொருத்தமும் கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு தேவை. இந்த 10 பொருத்தத்தில் ரஜி பொருத்தம், யோனி பொருத்தம், கண பொருத்தம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அந்த ஜாதகம் பொருந்தியே ஆகணும். மீதி பொருத்தம் பொருந்தது பொருந்தாது அவங்கவுங்களோட அமைப்பை பொறுத்து. ஸோ இதை தாண்டி இன்னும் 2 பொருத்தம் இருக்குது. அது என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். தசா பொருத்தங்கிறது இதை தாண்டின பொருத்தம். அதுக்கடுத்து மர பொருத்தங்கிறது இதையும் தாண்டின பொருத்தம். ஸோ தசா பொருத்தங்கிறது நட்சத்திரங்கள் நட்பு நட்சத்திரமா இல்லை எதிரி நட்சத்திரமான்னு பார்க்குறது. மர பொருத்தங்கிறது நட்சத்திரங்களும் மரங்களும் ஒரே அமைப்புகளாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது. முக்கியமாக பால் மரங்களை பற்றி பார்க்குறது மர பொருத்தம் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு திருமண பொருத்தங்கள். ஸோ திருமண பொருத்தங்கள் இன்னைக்கு பொருத்தம் அதுக்குரிய மீனிங்கை பற்றி சொல்லியிருக்கேன். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு பொருத்தத்தை பற்றி எப்படி பொருந்துது இல்லை பொருந்தாதாங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.